கிடையாது. கை தட்டுங்கப்பா, தட்ட மாட்டேங்கிறீங்க. மைக்கில் சொல்ல மாட்டேங்கிறேன், கை தட்டுங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. யாரும் கொடுக்கணும்னா பொண்ணு கொடுத்துருங்க. படிக்கும் போது தயவு செய்து யாரும் இடையில வரக்கூடாது. பாட்டு படிச்சுட்டு போய் இடையில வராதிங்க. பொண்ணு கொடுத்தா கொடுத்துருங்க. எனக்கு பொன்னாரை போர்த்தி புகாரை சூட்டிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் சூராயம்மன் கோயில் பங்காளி அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றி நிறைந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தேவி சட்டமா வடக்கு நாடு விட்டு தென்னாடு அந்த சக்கரையின் தாயே, உன்னை வணங்காத நான் இல்லை. அங்கிலும் வணங்கி என் கலைப்பணியை தொடங்கிறேன் தாயே. நீதான் என் நாவில் குடியிருந்து எனக்கு நல்லோசை தாயே கேட்க வேண்டும். மறிவில்லா
அகிலம் படுத்த நிர்ம தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, நாடக கலா ரசிகர்களே, இங்கு கூடியிருக்கும் சிறிய பெரியர் யாவர்களுக்கும், விழா கம்பியாளர்களுக்கும், விழா தலைவர் அவர்களுக்கும், இந்த நாடகத்தை கண்ணும் கருத்துமாக காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், என்னோடு பங்கேற்று நடிக்க வந்திருக்கும் நடிகர் உள்ளத்தின் சார்பாகவும், மண் உலகை விட்டு மண்ணுலகம் சென்றிருக்கும் எனது ஆசான் குருவாகிய வடமாத்துறை சேர்ந்த சமயத்துறை வாத்தியார் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடக அமைப்பாளர் தம்பி மார்நாடு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கதையை தொடங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். பிறகு மேடையில் கம்பளமாக நடிக்கும் பூக்கார கருப்பி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை ஒத்துப்படுகிறது. இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு இதே மேடையில் தென்காசி தெம்பாங்கு இன்னிசை கச்சேரி வெகு விமர்சையாக நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சூராயம்மன் விழா கமிட்டி சார்பாக மீண்டும் ஒரு முறை தென்காசி தென்பாங்கி இன்னிசை கச்சேரி இதே மேடையில் சூராயம்மன் கோயில் சார்பாக நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொன்னாடை போற்றிய விழா கம்பியாருக்கும் விழா தலைவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி, நன்றி கடந்த வணக்கம். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர் வீரர்களும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே கட்டம் ஓமத்திரமாக அடிபணிந்து வேலை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அப்படி வேலை பார்த்துக் கொண்டு வருகிற நேரத்தில் முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் 300 பேருக்கு படைத்தலைவர், நாகலாபுரம் நாகப்ப நாயக்கர் 400 பேருக்கு படைத்தலைவர், குளத்தூர் சுப்பையா நாயக்கர் கொள்கையிலே மக வல்லவர், ஆத்தூர் அல்லா சாய்வு அண்ணன் தம்பி 2 பேரும் 1000 பட்டாள வெல்லக்கூடிய வீரர்கள். இப்படி போன்ற வீரர்களை தயாரித்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே கட்டம் மராஜா ஓமத்திரம் மராஜா இருவரும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வருகிற நேரத்தில் எங்களுக்கு பல ஊர்கள்லாம் மீட்டிங் சொல்லி வெள்ளக்காரர்கள் கடிதம் அனுப்புவது பழக்கம். நாங்கள் எல்லோரும் அங்கு சென்றிருப்போம். அங்கு வெள்ளக்காரர்கள் வரமாட்டார்கள், எங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவார்கள். கடைசியாக ராமநாதன் மீட்டிங்கில் கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அங்கு 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தாளர் வீரர்களும் வர வேண்டும் சொல்லி அனுப்பியிருந்தார்கள். இருந்தாலும் எங்களுடைய மகாராஜா பார்த்தால் எல்லோரும் அங்கு சென்று விட்டால் நம்முடைய கோட்டையை வெள்ளக்காரன் கைப்பற்றி விடான் போல் தெரிகிறது. கம்பள வீரர்களே, தாங்கள் எல்லோரும் காவல் புரிந்து கொண்டிருங்கள். பெரிய மகாராஜா, சின்ன மகாராஜா, திவன் தானாயில மூவரும் அங்கே மீட்டிங் சென்று வருகிறோம் என்று அந்த ராமநாதன் மீட்டிங் சென்றார்கள். அங்கே ராமநாதத்தில் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வெள்ளக்காரனுக்கு எங்களுடைய மகாராஜாவுக்கு வாக்குவாதங்கள் முற்றி அங்கே ஏராளமான களங்கள் ஏற்பட்டு விட்டதாம். அங்கே களங்கள் ஏற்பட்ட உடனே அங்கே மூவரை சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்கே தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கும்போது வல்ல நாட்டிலே பிறந்த பகதூர் பாலிய தேவருக்கு இந்த செய்தி கேட்டு வெள்ள குதிரை மேலே சவாரி செய்து போய் அந்த சிறை உடைத்து சின்ன பணமாக்கி விட்டு பெரிய மகாராஜா சின்ன மகாராஜா இருவரையும் சிறை மீட்டு கொண்டு வந்து விட்டார்கள். இவன் தானாதி பிள்ளையை அங்கே மறந்து விட்டு வந்தார்கள். மறந்து விட்ட தானாதி பிள்ளை 6 மாதம் கழித்து தப்பித்து வந்தார். தப்பித்து வந்த தானாதி பிள்ளை மன்னர்கள் நம்மளை விட்டுவிட்டு போய்விட்டார்கள், எப்படியாவது மன்னர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி வந்த கணக்க பிள்ளை பார்த்தார் மன்னரை, கேட்டார் கேள்வி. மன்னர் அவர்களே, என் மகனுக்கு காதலி விழா வைத்திருக்கிறேன், பணம் பொருள் நெல் பண்டபாத்திரம் அனைத்து வேண்டும் என்று கேட்டார். இவன் தானாதி பிள்ளை, தாங்கள் கேட்கும் பொருள் அனைத்து வருகிறேன், நெல் மட்டும் இல்லை என்றார்கள். கணக்கப்பிள்ளை ஏன் என்று கேட்டான். நமது வளர்ப்பு மகன் பகதூர் பாலியத்தேவனுக்கு கல்யாணம் ஆகி 6 மாத காலம் கூட ஆகவில்லை. ஆகையினாலே நம்முடைய அரண்மனை நெல் பற்றாக்குறையாக இருக்கு. ஆரக்குளம், சாலிகுளம், கோரக்குளம், குண்டுகுளம் இந்த 4 குளமும் மழை இல்லாமல் பெருகவில்லை. நம்முடைய அரண்மனை நெல் விளையவில்லை. தாங்கள் எங்கேயாவது சென்று பணத்துக்காது வட்டிக்காது வாங்கி வாருங்கள் என்றார்கள். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர்களும் பாளையங்கோட்டை கரிச கொட்டாரம் சென்றார். அங்கே பாளையங்கோட்டை கரிச கொட்டாரம் சென்ற இடத்துல படைக்கு அஞ்சாத பாண்டியத்தேவன், வேங்கை சமான வேளாண்டி, கடி சமான கர்மத்தேவன் இவர்கள் மூவரும் அங்கே வெள்ளக்காரனை கைக்கூலியாக அங்கே காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள். அண்ணவிடம் போய் நெல் கேட்டான். மூவரும் தகாத முறையில் பேசினார்கள். மூவரும் அடித்து மூவரையும் கொலை செய்துவிட்டு அங்கு இறக்கப்பட்ட 136 வட்ட நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டோம். இப்போது நெல்லெல்லாம் ஓட்டப்பிடாரத்தில் ஐயா கணக்கப்புள்ள வீட்டில் வைத்திருக்கிறோம். அரண்மனையில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது பெரிய மகாராஜா அழைத்த குரல் கேட்டோடு வந்து வர்ற வழியிலே கிடியட்டி நாயக்கரை சந்தித்துட்டு வந்தேன். அன்னவர் வருவதை எதிர்பார்த்து பிறகு மன்னரை சந்திப்போம். ஒரே கிடியட்டி, ஒரே ஏன் எக்கல கட்ட முடியும், எங்க நிக்கிற, சீக்கிரம் வந்து செப்பப்பா வந்து செப்பப்பா.
படைவீருக்கு சொந்தமான பாளையங்கோட்டைக்கு சென்று என்னங்க ஐயா செய்வீங்க நல்லா செய்வீங்க மூடியா முதல்ல பேச்சு சுத்தம் பண்ண எங்க போய் நேரம் எங்க போய் நக்குறேனா என்ன சொல்லிட்டு வந்தியா என்ன நான் என்ன சொல்லிட்டு வந்தியா என்ன நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் என்ன சொல்லிட்டு வந்தியா வாயில வசம் வச்சு தைக்க நல்லா சொல்லி தொலையா வாயில வசம் வச்சு தேய்ச்சா நுரதாண்டா வரும் நுர வருமா தேய்க்க தேய்க்க நுரதானே வரும் ஆமா 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 வருஷம் நுர வரும் தேய்க்க தேய்க்க நுர வரும் நுர வரும் அப்படி என்ன தேய்ச்சிடாரா பாவி உதடு ரெண்டு வீங்கி போவேன் ஆமா சரி அழைச்சிருக்காங்க சரி அரண்மனைக்கு முன்னாடி போய்க்கிருக்கேன் நீ சீக்கிரம் நக்கி வாடான்னு சொன்னல நக்கி வாடா இன்னைக்கு வாடா எதையுமே முழுசா சொல்ல மாட்டியா ஏப்ப அதுதான் நான் சொன்னேன் அப்புறம் இன்னைக்குன்னு சொல்லாம அப்புறம் நக்கி வாடான்னா என்ன நான் என்னத்த சொன்னேன் என்னத்த சொன்னியா என்னத்த போய் சொன்னேன் பூம்பாட்டுக்கு பேசாத பையன் நான் அதைத்தானே போய் சொன்னேன் அதைத்தான் சொன்னியா அடி நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கியா அரு நான் பேசுறேன்னா நீ பேசுறியா என்ன எது சொன்னாலும் பெரிய வம்பு மசுராவுல உன்னோட இருக்கு யாரு என்ன மசுறு மட்டனி பேசுறா உன் மசுறு அந்த கோயில என்ன உன்னோட பெரிய வேம்பு மசுரா இருக்கு கிரக மசுரா இருக்குது உன்னோட பெரிய வென மசுரா இருக்கு சும்மா பேச்சு என்ன நான் சொல்லிக்கிறேன் நீ என்ன பண்ணிக்கிறீங்க என்ன பிரச்சனை என்னையா கொத்த மரத்தை அழைச்சிருக்காங்க ஆமா நான் அரண்மனைக்கு போய்க்கிருக்கேன் சரி நீ சீக்கிரம் நக்கி இன்னைக்கு வாடான்னு சொன்னல இன்னைக்கு அதை தாப்பா சொல்லிக்கிறேன் அப்புறம் நக்கி வாடா இன்னைக்கு வா இன்னைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு வந்தேன்ல இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணினாய் என்ன பண்ணினாயா என்ன பண்ணுன இவ்வளவு நேரம் எல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க சுத்தம் இல்லையா இப்ப உள்ள என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாம் வேலை தான் அப்புறம் என்ன வேலை பார்த்து கிழிச்சுக்கிறீங்க வேலை இல்லையா என்ன வேலை இருந்துச்சு வேலை இருக்குது அம்பட்டு வேலை அப்படி நான் சொல்லிட்டு வந்த வேலையெல்லாம் செஞ்சீங்களா ஆமா நான் மூணையும் பிடிக்க சொல்லி முடிச்சீங்களா முடிச்சேன் மூணையும் பிடிச்சீங்களா முடிச்சேன் எப்படி பிடிச்சீங்க கப்புன்னு ஆட்டிட்டு பிடிச்சீங்களா ஆமா பிடிச்சேன் ஆட்டாம பிடிச்சீங்களா ரெண்டுமே தான் ரெண்டுமே ஆட்டிக்கிட்டே பிடிச்சிருக்கீங்க ஆமா ஆமா ஏப்பா நான் என்ன கேட்டுக்கிறீங்க என்ன கேட்டியா கொல்ல அவிச்சு வச்சுட்டு வந்தேன் ஆமா கொல்ல அவிச்சிட்டு வந்தேன் சரி புண்ணாக்க ஊற வச்சுட்டு வந்தேன் பருத்தி கொத்தைய நனைய வச்சுட்டு வந்தேன் ஆமா இது மூணு ஒன்னா போட்டு ஆட்டி அதெல்லாம் சுத்தமா வேலையெல்லாம் முடிஞ்சு நல்லா ஆட்டினியா நல்லா ஆட்டுவேன் நல்லா மாதிரி ஆட்டவே முடியாது யாரும் நல்லா ஆட்டிருக்க இப்ப ஆட்டுறதுல கெட்டிக்காரன போய் நல்லா ஆட்டிருக்க ஆமா ஆமா நல்லா ஆட்டினீங்க மூணையும் முடிச்சீங்க சரி பரவாயில்ல சரி 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீருக்கு சொந்தமான பாளையங்கோட்டை சென்று நெல் வாங்க சென்றா எங்க போனா பாளையங்கோட்டைக்கு ஆமா யார் யார் போனா நீ நானும் அப்புறம் யாரு நம்ம 2 பேரும் போனோமா அப்புறம் யாரு போனது வேற ஒருத்தர் வரலையா யார் வந்தது கேக்குறேன் 1000 கம்பளம் 100 பரிவாரம் சரி 64 படத்துல வீரர்களும் போனா ஆமா போனோம்ல போனா எதுக்கு போனா கல்யாண காதல் விளக்கா நெல் வாங்க போனா நெல் வாங்க போனா நெல் வாங்க போனோம்ல ஆமா எங்க போனா ஐயா கரிசல் கொட்டாரத்துக்கு போனா கரிசல் கொட்டாரத்துக்கு போனா கரிசல் கொட்டாரத்துக்கு போனதுல யார் யார் இருந்தது அங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க யார் யாரு 3 பேர் இருந்தாங்க யார் யாரு எங்க யார நீங்க சொல்லுங்க பாப்பா பாண்டியத்தேவன் கற்பனை தேவன் சரி வேளாண்டி 3 பேர் இருந்தாங்க 3 பேர்கிட்ட போய் நெல்லு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தகாத வார்த்தைகள் பேசினாங்கல்ல நம்ம என்ன சொல்லிங்க அவங்க 3 பேரும் காக்க முட்டிட்டாங்க காக்க முட்டையா கேட்க மாட்டிக்கிட்டாங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க சரி அப்புறம் தான் கம்பளம்னு சொன்னா சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நெல்லுன்னு கேட்டா பல்ல உடப்பம்ங்கிற கல்ல நம்ம கம்பள வீரருக்கெல்லாம் கோவம் வந்து ஆமா ஆளுக்கு ஒவ்வொரு அடி அடிச்சான் 3 வயலு செஸ் போய் ஆமா 3 வயலு செஸ் போயா செத்து போயிட்டான்னு சொல்லியா செஸ் போய்னா எப்படியா தெரிய அதைத்தாப்ப சொல்லிக்கிறேன் அதைத்தான் 3 வயலும் செத்து போய் சரி செத்து 3 வயலும் செத்து போனாங்க இந்த விவரத்தை சரி விவரத்தையா விவரத்தை இப்ப இந்த விவரத்தை என்னப்பா குறுக்க கேள்வி கேட்டு குறுக்க நீ விவரத்தை சொன்னா எப்படியா நம்புறது இந்த விவரத்தை பத்தம ராஜா காப்பாங்க சரி நீ பாதி செப்பு நான் பாதி செப்புறேன் மிச்சம் இருக்கிறத உங்ககிட்ட யாருக்கிட்ட அழகு சின்ன வாருங்கள் வாருங்கள் மந்திரியாரே
கமல வீரர்களே வருக 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 வருக. எதுக்கு நல்லது? எதுக்கு நல்லது? கடுப்புக்கு நல்லது. வைக்க வச்சது நாங்க என்ன செய்வோம்? ஆமா, அவனை வாயை சேர்த்து வெட்டுங்கிறேன், அப்பதான் சரியா வரும். வீட்டுல ஏன் சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். அதான் சொன்னீங்க. அண்ணன்றான், அண்ணன் கிண்ணன்றான், தம்பி கிண்டன்றான், மாமா கீமான்றான், அத்தை கித்தன்றான். அப்போ ஐட்டம் வைக்க. கமல வீரர்களே வார்த்தையை தெளிவாக கூறுங்கள். வருக வருக முத்தப்ப நாயக்கர் மாமா அவர்களே. வணக்கம் 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 மருமானே. கோடாங்கி நாயக்கர் மாமா அவர்களே. பொட்டிட்டு மையிட்டு புத்தாடை தோளிலிட்டு கரும்பை என கட்டி அனைத்து வளர்த்த கமல வீரர்களே வருக 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 வருக. உண்மை. தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? எல்லாம் நல்லா இருக்க மகாராஜா. சக்கதேவி ஆலயத்தில் 6 கால பூஜைகள் சரியாக செய்து வருகிறீர்களா? 6 கால பூஜை நன்றாக நடந்து வருது மகாராஜா. காலை பூஜை, மாலை பூஜை, உச்சி பூஜை, 4 மணி பூஜை, 6 கால பூஜை நடந்து இருக்கு. சக்கதேவி எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். ஆமா மகாராஜா, உண்மை உண்மை. கமல வீரர்களே மகாராஜா, தாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை. ஆமா, தாங்களுக்கு கத்தி சண்டை கம்பு சண்டை அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்கள் தாங்கள். கம்பு சண்டை, கத்தி சண்டை, ஆணை ஏற்றம், குதிரை ஏற்றம் அனைத்தும் கற்றுக் கொடுத்தவர். எல்லாம் கற்றுக் கொடுத்தவங்க நாங்க தானே. தாங்கள் வளர்த்த பிள்ளை. ஆமா, நான் சிறுவையில இருக்கும் பொழுது என்னை எப்படி எல்லாம் வளர்த்து வந்தீர்கள்? மருமையை தோல்ல தூக்கி போட்டு நான் கேட்கிறேன், எதையுமே முழுதா சொல்ல மாட்டியா? என்ன தூக்கி போட்டு வளர்த்தோம்னா எதுல தூக்கி போட்டு? மாலையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தான். உங்களை மாரிலையும் தோல்லையும் தூக்கி தூக்கி போட்டு வளர்த்தான். அப்புறம் தூக்கி தானே போட்டு அப்படி மாறல, இப்படி தோல்ல அப்படி தூக்கி போட்டு வளர்த்துக்கு இருக்கும்போது தூக்கி போட்டுக்கு இருக்கும்போது மாமா அவர்களே தெரியுங்கள். மருமையை கிட்ட ஒழுங்கா பேசி பல்கா இருக்காரு தூக்கி போட்டு பொழந்து விடுவார். யாபகம் வச்சுக்க. ஏய் மருமையே மாமா அவர்களே, தாங்கள் வளர்த்த பிள்ளை தானே. உலகத்திலேயே நாட்டிலேயே பெத்த பிள்ளை யார்கிட்ட பால் குடிக்கும்? பெத்த பிள்ளை பெத்த தாய் கிட்ட தான் குடிக்கும். தாய் கிட்ட தானே பால் குடிக்கும். வறுமை ஒரு ஆள் தான் மாமியார்ட்ட பால் குடிச்சவரு. போடுங்க அப்படியே வாயச்சத்து வச்சு நினைக்கிறேன். வாயச்சத்து வச்சு நினைக்கிறேன். என்ன வார்த்தை? என்னங்க என்ன வார்த்தை? உள்ளதானே சொல்றேன். உலகத்துல பிறந்தவர்கள் எல்லாருமே பெத்த தாய்ட்டு தான் பால் குடிப்பாங்க. ஆமா, நீங்க மாமியார் பால் குடிச்சீங்கல்ல, என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க என்ன சரி வாங்கப்பா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னப்பா மைக் செட்டுக்கு வேடிக்கை பார்க்குறீங்க? பாருங்க கீழே தெரியுங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்லா கெட்டுறாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேர் ஏடா எப்படி அழுவாரு? பேர் பேர் அழுவாருல்ல. ஆமா, பீர் பீர் கோட்டு கோட்டுன்னு அழுவாரு. இல்லங்க, வீர் வீர்னு அழுதுக்கு இருப்பீங்க. அழுதுக்கு இருக்கும் போது ஓயாம தோல்ல தூக்கி போட்டு மார்ல தூக்கி போட்டு இருந்தாலும் அழுதுகிட்டே இருப்பாரு. என்ன மருமை எப்படி அழுதுகிட்டே இருக்காங்களே, இவங்களை அழுது அமர்த்தணுமே அப்படின்னு சொல்லி மருமை எனக்கு விளையாட்டு எல்லாம் காட்டுவான். என்ன விளையாட்டு காட்டுவீங்க? விளையாட்டுலாம் என்ன விளையாட்டு காட்டுவீங்க? மருமான அங்க வார மருமான ஆனை வர்றதை பாருங்க, இங்க வார மருமான குதிரை வர்றதை பாருங்க, அங்க வார மருமான ஆட்டுக்குட்டி வர்றதை பாருங்க, இங்க வார மருமான கோழி வர்றதை பாருங்க, இங்க வார மருமான என் குஞ்சு வர்றதை பாருங்க. கோழி குஞ்சுன்னு தெரியுங்க. நீங்க இப்படி ராவுனி என்ன அப்படிதான் வாய் வச்சுவேன். நறுக்குன்னு ஒரே போட்டு ததக்கு ததக்கு வெட்டி போடுறேன். என்ன சொன்னேன்? என்ன குஞ்சை வெட்டி வேணும் சொன்னா? கோழி குஞ்சு வருது பாருங்கன்னு சொன்னேன். அப்படி தெரியுங்க. குஞ்சு வருதுன்னு சொன்னேன்ல, அப்படியே மருமையம் பிடிச்சாரு வாரு குஞ்ச. அவர் பிடிச்ச பிடிச்சி புடி குஞ்சா போய் கிடக்குறான். கமல வீரர்களே, ஐயா மேலையே பாக்குதுலடா, கீழே பார்த்த மணியே எடுக்கிறான். மாமா அவர்களே, நீ இந்த ஜென்மத்துல உனக்கு வானத்தை பார்க்கவே பார்க்காது. ஏன்டா பூமியத்தையும் பார்க்க. ஏய் மருமையம் பிடிச்ச குஞ்சுடா. வாருங்கள் மாமா அவர்களே. ஆமாங்க, நமது முன்னோர்கள் பிறந்தது வடக்கே பெல்லாரி தேசம். அப்புறம் நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. பெல்லாரி தேசத்தில் 12 வருடங்கள் காலமோ பஞ்சமோ தலைவிரித்து ஆடியன. அப்படி பஞ்சம் பிழைக்க முடியாத காரணத்தினால் முன்னோர்கள் ஆடு மாடுகளை பற்றி கொண்டு பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர்ந்தார்கள். பாஞ்சாலங்குறிச்சியிலே
குடிசை கட்டி வாழ்ந்து வந்தார்கள். உண்மை. அப்படி குடிசை கட்டி வாழ்ந்த ஒரு சமயத்தில் எட்டாவரம் எட்டப்ப என்பவன் வருடம் 7 குடம் பாலும் ஒரு மூலக்கடாயும் கப்பமாக கேட்டான். ஆமாங்க. உண்மைதானே? ஆமாங்க, உண்மை. தெரியும்ல? அனைத்து உண்மைங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்க. எனது தந்தையோ தருவதாக உறுதி கூறிவிட்டார். ஆமா. 1760ஆம் ஆண்டு எனது தந்தையின் பெயர் ஜெயவீர பாண்டியனுக்கும் எனது தாயார் பெயர் ஆறுமுகத்தம்மாளுக்கும் நான் புத்திரனாக பிறந்தேன். உண்மை உண்மை உண்மை. நான் பிறந்து 9 வருடம் கழித்து என் தம்பி ஊமத்திர பாண்டியன் பிறந்தான். இருவரும் வளர்ந்த ஒரு சமயத்தில் காலையில் எழுந்தவுடன் மான்முயல் வேட்டையாடுவது வழக்கம். அப்படி வேட்டையாடி கொண்டிருக்கும் சமயத்தில் 7 நாய் கொண்டு முயலை துரத்தி சென்றன. பாஞ்சாலங்குறிச்சி அருகிலே சிங்கார காடு இடத்தில் முயல் நாயை துரத்தி வந்தன. ஆகா, நாய் முயலை விரட்டுவது வழக்கம். முயல் நாயை விரட்டுவது பெரிய ஒரு அதிசயம் இல்லையா? அப்படி என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த மண் வீர விளைந்த மண்ணி என்று எண்ணி அந்த மண்ணில் கோட்டை கட்டி வாழ்ந்து வந்தோம். அப்படி கோட்டை கட்டி வாழ்ந்த ஒரு சமயத்தில் எட்டாவரம் எட்டப்ப என்பவனுக்கு வருடம் 7 குடம் பாலும் மூலக்கடாயும் கொடுக்க மறுத்தோம். விளையனு தூதுவாகி எங்களை காட்டி கொடுத்து எதிர்க்க துணிந்தான். அன்றுதான் ஆரம்பித்தது இந்த அந்நிய நாட்டின் ஆதிக்கம். அந்நிய நாட்டு ஆங்கிலனே, அறவரை பிடித்தவனே, சிங்கத்திற்கு முன்னாடி எதிர்த்த சிறைநெறி கூட்டமே. சிங்கத்திற்கு முன்னென்று சிறைநெறியில் எதிர்த்தால் சிங்கம் அஞ்சுமா? அடிபணியுமா? பின் வாங்குமா? அல்லது பிரபுதான் காட்டுமா? இந்த வீரவாண்டியன் கட்டோமில் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கவரை இந்த மண்ணுக்காக போராடி என்று யாவது ரத்தம் பூரா போயிரும்டா. மகாராஜா உடம்புல இருக்கிறது நிறைய வச்சிருக்காரு. இந்த மண்ணுக்காக போராட வேண்டும் கமலவர்களே. உண்மைங்க உண்மைங்க. அப்படி இருக்க 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களும் திவான் தானதி பிள்ளை மகன் காதனியாவிற்கு வட்டிற்காவது பணத்துக்காக நெல் வாங்க சென்றீர்களே, நெல் வாங்கி வந்தீர்களா? நெல் கொடுத்தார்களா என்று தெரியுங்கள் பார்க்கலாம். நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னது அம்மா? என்ன மாட்டிக்கிட்ட? இப்ப சொல்லுமையா என்ன நடந்துச்சுன்னு? நீ வந்தீல உனக்கு தெரியும்ல. இப்ப செப்பு. நீ மட்டும் விதைக்க வந்த? நீ வந்தியா வரலையா? நான் வந்தேன். கூட வந்தீல? வந்தேன். நெல் வாங்க போன விவரம் தெரியும்ல? ஏன் தெரியாம இங்க வந்திருக்கிறேன்? எப்படி போனா? தெரியுமே. எப்படி வாங்கினா? யாராருக்கிட்ட போனா எல்லாமே எனக்கு தெரியும். தெரியும்ல? தெரியும். அப்ப செப்புண்டி. நீங்க எங்க போறியான்னு நீங்க எங்க போறியாங்க சொல்லுங்க. என்ன ஒண்ணுக்கு வருதா? ஒண்ணுக்கு வருதா? தாங்கள் நெல்வாக சென்றவர்கள் 2 பேரும். ஆமாங்க. அப்படியே நீ தெரிவீர்கள் கூறுவீர்கள். போனாங்க தெரியுங்கள். நெல் வாங்க போன விவரத்தை தானே கேட்குறீங்க? ஆமா, அதைத்தான் நான் சொல்லிக்கிருக்கேன். அதுதானே சொல்லிக்கிருக்கேன். அது கேட்டாவில சொல்லுவேன். தெரியுங்கள். சொல்ல முடியும். நெல் வாங்க போன விவரத்தை தானே சொல்றீங்க? ஆமாங்க, அதான் சொல்றோம்ல. சொல்லுங்க. கேளுங்க. கேட்கிறோம்ல, சொல்றோம்ல. பாருங்கள். தெரியுங்க. உள்ளதை சொல்லிடுவோம்டா. எனக்கு அரமணை பொல்லாப்பு. எனக்கு அரமணை பொல்லாப்பு. போன மகாராஜா தெரியுங்கள். 1000 கம்பளம் 100 பரிவாரம் போனதே தெரியும். அப்புறம் போன மகாராஜா போன மகாராஜா ஐயா அடுத்த வார்த்தை சொல்லுமையா? அதைத்தானே சொல்லிக்கிருக்கேன். போனோமா? போனதுக்கு அப்புறம் அடுத்த வசனா அதான் போனோம்ல. சரி போன மகாராஜா தெரியுங்கள். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 பிழைச்சல வரல. நம்ம ஐயா மேன் காய்கறி விழாக்கு நெல் வாங்க போய் சொன்னீங்க. ஆமாங்க. பாளையங்கோட்டை கரிச கூட்டத்துக்கு போய் சொன்னீங்க. ஆமா. போய்க்கு இருந்த மகாராஜா. போய்க்கு இருக்கும்போது நம்ம பாசையில் அப்படி பாட்டு படிச்சுக்கிட்டு தில்லாலங்க பாட்டு படிச்சுக்கிட்டு ஏக்க அரியரங்கம்னு பாட்டு படிச்சுக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருந்த மகாராஜா. போய்கிட்டே இருக்கும்போது எப்போது வந்தேன் காட்டு நாய்க்க முடி சொந்தமான 8வது இல்லத்தரசில 800 மாடு மேய்ஞ்சுக்கு இருந்துச்சு. மாடுகள் எதற்காக? அந்த 800 மாட்டை ஐயா பார்த்த உடனே மாட்டை ஓட்ட சொன்னாங்க. எதற்காக? அங்கே கரிச கூட்டத்திற்கு 136 வட்டம் நெல்லையும் தலைச்சுமையா சுமந்து வர முடியாது. மாட்டுகளை பொதி போட்டு கொண்டு வரணும், மாட்டெல்லாம் ஓட்டுங்க. சரி சரின்னு சொல்லி அப்பதான் நானும் சொன்னேன், நம்ம மகாராஜாவுக்கும் எட்டப்பனுக்கும் கடுமையான சண்டை போர் நடந்து கொண்டிருக்கிறது. பகை உள்ளவர்கள் மாட்டு ஓட்டுனா மீண்டும் பகை வருமேன்னு சொல்லி கேட்டேன். ஐயா கணக்குல என்ன சொன்னாங்க? எந்த பகை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க மாட்டை ஓட்டுங்கண்டாக. ஓட்டிட்டு போனாங்க. தாங்கள் என்ன செய்தீர்கள்? நாங்க தாங்க ஓட்டிட்டு போனோம். ஓட்டிட்டு போகும்போது 299 மாடு போச்சு, ஒத்த மாட்டை காணோம். ஏன் ஏண்டா காணும்ல? அந்த ஒத்த மாடு நீ தானே பார்க்க போன? நீ பார்க்க போலையா? அப்புறம் எவன் போனியா? ஆமா ராஜா. அந்த ஒரு மாடு ஆரக்குளம் கம்மா கரைக்கும் பக்கத்துல போய்
பச்சை புல்லுக்கு ஏங்கி இருக்கும் போல புழுத்துன்னு இருந்துச்சுங்க. அந்த புல்லுடா பச்சை புல்லு. அப்புறம் அந்த புழுத்தின மாட்டை ஓட்டிக்கிட்டு புல்லு தின்ன மாடு தின்ன மாடு அப்படி சொல்லுங்கள். புல்லு தின்ன மாடா புழுத்தின மாடா? ஐயோ கடவுளே. அப்புறம் அந்த மாட்டையும் சேர்த்து ஓட்டிட்டு போய் சிறி வெய் உள்ளதுக்கு பக்கத்துல மாட்டை அமைச்சு வச்சுட்டு கரிச கோட்டாத்துல போய் முத கோட்டை வாசல் அப்படி ஏறி பார்த்தாங்க. அப்படி கோட்டை வாசல் ஏறி பார்த்தா அப்படி வேங்க போல படுத்திருந்தாரு வேளாண்டி. ஒரே வேளாண்டி நெய்யப்பா அப்படின்னா என்ன தெரிவித்தார்? மனுஷன் எந்திரிச்சாருங்க. எந்திரிச்ச மனுஷன் சுத்தி முத்தி பார்த்தாரு. ரெண்டையும் முடிச்சுக்கிட்டு சேர்க்கிறாரு. கண்ணு ரெண்டுங்க. அந்த கத்தி கீழே வர கத்தி அப்படியே அவனை இதை பார்த்து வச்சுக்கிறேன். ரெண்டையும் முடிச்சு எதை பிடிச்சியா? கண்ணு ரெண்டையும் தேய்ச்சாடுறா. ஆமாங்க, கண்ணு ரெண்டும் தேய்ச்சாருங்க. தேய்ச்ச மனுஷன் திரும்பி தொசுக்குன்னு படுத்துக்கிட்டாரு. ஏன்? மூணி அடிச்சுட்டு பாருவாள. என்ன மூணு? அதாவது சாராயம், கஞ்சா, கலக்கு முட்டி. தாங்களுக்கு எப்படி தெரியும்? சாராய பாட்டில் கிடைச்சுங்க, கலக்கு முட்டி உடஞ்சு கிடைச்சுங்க, கஞ்சா போட்டோன்னு பேப்பர் கிடைச்சுங்க. சரி, இதை மூணி மனுஷன் அடிச்சுட்டு தான் படுத்து கிடக்காரு போலன்னு மறுபடியும் வேளாண்டி நெய்யப்பான் தான் மனுஷன் எந்திரிச்சாருங்க. என்ன தெரிவித்தா? எந்திரிச்ச மனுஷன் என்ன கேட்கலாம்? என்ன தெரிவித்தா? யாரு, எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, என்ன காரணத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அப்படிதான் கேட்க வேண்டும். அந்த மனுஷன் அதெல்லாம் விட்டு என்ன கேட்டார்? அந்த மனுஷன் அதெல்லாம் விட்டு அதத்தான் என்ன கேட்டார்? நீங்க எல்லாம் யாருன்னு கேக்குறாங்க. தாங்கள் சும்மா இருந்தீங்களா? நாங்க சொன்னா நாங்கெல்லாம் பாஞ்சாங்குறிச்சி கம்பளத்தார்கள். ஆமா ஆமா, பாஞ்சாங்குறிச்சி கம்பளத்தார்கள் தாங்க சொன்னா. கம்பளம் சொன்னா என்ன சொல்லலாம்? என்ன தெரிவித்தார்? எதுக்கியா வந்தீங்க, என்ன காரணத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? ஆமா. அந்த அதை விட்டு போட்டு என்ன சொல்றான்? என்ன தெரிவித்தார்? பாஞ்சாங்குறிச்சி கம்பளம்னா உங்களுக்கு சம்பளம் இல்லைங்கிறான். கம்பளம் இல்லைங்களே மகாராஜா, சம்பளம் அவன் கொடுக்குறாருடா. சம்பளம் நீங்க வாங்கினீங்களா? எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மகாராஜா அரண்மனையில் இருக்காங்க. பணத்துக்காவது வட்டிக்காவது நெல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நெல்லை கூடான்னு சொல்லி கேட்டான். நெல்லுன்னு கேட்டா பற்ற இருக்க கல்ல எடுத்து பல்ல உடைக்கிறோம்ன்றான். பல்ல எடுத்து? ஆமாங்க. தாங்கள் அப்புறம் தாங்க ஐயா சொன்னாங்க. இது நம்மள கேட்ட கேள்வி இல்லை, பெரிய மரசா சின்ன மரசா பார்த்து கேட்ட கேள்வி. கம்பளத்தார்களை பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க அப்படின்னாங்க. நாங்க ஆளுக்கு ஒவ்வொரு அடி பெருங்கையை கொண்டு தான் அடிச்சான். என்ன நடந்தது? வேளாண்டி அங்கனையே செஸ் போய் வேளாண்டி நிலைமை அங்கனையே செச்சு போயிங்க. ஒரு முழம் தள்ளி போச்சுங்க நாக்கு. கம்பள வீரர்களே, வேளாண்டி பிறகு வந்து நெல்லெல்லாம் பொதி போட்டு வந்துட்டு இருந்தேன். கருப்பணம் தவிர எதுக்கு வந்தாரு? பாஞ்சாங்குறிச்சி கம்பளத்தார்களே பொதி மாட்டை மடக்குங்க, நெல்லை இறக்குங்கன்றாரு. நம்ம கம்பள வீரர்களும் சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு அடி அடிச்சு அவருக்கு மண்டை உடப்பு. மண்டை உடப்பு வாருங்கள். பாண்டிய தேவர் ஓடியாந்தாருங்க. அது இவனுக்கு தாங்க தெரியும். ஓடியாந்ததோட அவருக்கு என்ன கேக்குறீங்க? 5000 சம்பளம் கேக்குறீங்களா? 5000 நொட்டுவா? பாண்டியத்தேவர் வந்தார் மகாராஜா. வந்த வேகத்தில் அவரை வீச்சு நாங்க வீச்சு அவரை வீச்சு ஒரே வீச்சம் ஆகி போச்சு. கம்பு வீச்சு கத்தி வீச்சு குத்து வீச்சு ஆகி போச்சு. அப்படியே பாருங்க, விபூதி அள்ளி நம்ம சக்கமலை நினைச்சு பாண்டியத்தேவர் கண்ணுல போட்டோங்க. கண்ணு ரெண்டு முட்டை தள்ளி போச்சுங்க. வெற்றிவேல் தேவர் வேகமா வந்தாரு. பாண்டியத்தேவரை படப்புல சாத்தினாரு. பட்டா கத்திய உருவினாரு. ஒரே போடு வெறும் மஞ்ச கூடலாம் வந்துச்சுங்க. அவரும் செத்து போயிங்க. கம்பள வீரரே 3 பேரும் கொலை. வேலைக்கு வேளாண்டி வீரர் இறந்து போட்டாருங்க. படக்கிச்சமான பாண்டியத்தேவர் மாண்டு போட்டாருங்க. என்ன நடந்தது? கருப்பணம் தேவர் செத்து போனாருங்க. 136 பட்ட நெல்லி அள்ளிட்டு வந்துங்க. ஐயா கணக்கு புள்ள வீட்டுல வச்சிருக்கோங்க. கம்பள வீரர்களே, இதுக்கெல்லாம் காரணம் ஐயா கணக்கு புள்ள தான். கம்பள வீரர்களே, வட்டிக்கு நெல் கேளுங்கள், கொடுத்தால் வாங்கி வாருங்கள், இல்லை என்றால் திரும்பார்கள் தெரிவிக்க இப்படி கொன்று குமித்து கொள்ளையடித்து விட்டீர்களே. நாட்டு மக்கள் கட்டவும் ஓமத்தரை கொள்ளைக்காரன் என்று பேசுவார்கள். நீங்க சொன்னீங்க தாங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? மகாராஜா, நீங்க சொன்னீங்க பணத்துக்காக வட்டிக்காக கேளுங்கள், கொடுத்தா பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பி வந்து விடுங்கள் என்று. உங்கள் உடம்பு இருந்த ஓமத்தர பாண்டியர் சொன்னாராம். கொடுத்தா பாருங்கள், கொடுக்காட்டி எப்படியாவது நெல்லை தந்திரமா கொன்றுவார்கள். நெல்லை கொண்டு வர சொல்ல ஐயா சொல் ஒன்று பதம் இரண்டா திருப்பிட்டாருங்க. என் தம்பி ஊமத்தரபடியன் தெரிவித்தாரா அப்படின்னு ஐயா சொன்னாருங்க. இந்த விஷயத்தை என் தம்பி ஊமத்தரபடியன் தெரிவித்தீர்களா? இனிமேல் தாங்க தெரிவிக்கணும். நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து வாருங்கள். அப்படியே சென்று வாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் சூராயம்மனை வணங்கி என் கதைப்படியை தொடங்குகிறேன். தத்துவத்திற்கு காட்சி தரும் தேவி சூராயம்மா, தத்துவத்திற்கு காட்சி தரும் தேவி சூராயம்மா, சித்துகை விளையாடுமா சூராயம்மா, சித்துகை விளையாடுமா. கரிசல் காலம்
தம்பி சிங்கம் அம்மா மருதறிவர் அண்ணன் தம்பி சிங்கம் அம்மா சேதுபதி நாட்டில் பிறந்தவர் சேதுபதி நாட்டில் பிறந்தவர் சேதுபதி நாட்டில் பிறந்தவர் சிவகங்கை தீமையை ஆண்டவர் சேதுபதி நாட்டில் பிறந்தவர் சிவகங்கை தீமையை ஆண்டவர் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர் ஞானத்தங்கம் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர் ஞானத்தங்கம் அவரீர் மாமுனர் மருதிவரிலே சிங்கம் என்றுதங்கம் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர் ஞானத்தங்கம் மருதிவர் ஆனால் அதன் புகழை நாட்டில் பாடுதங்க பாடுதங்க ஆனால் அதன் புகழை நாட்டில் பாடுதங்க அப்படி என்றால் என் தம்பி ஊமத்துறை பாடையை எதிர்பார்த்து மற்றதை யோசிப்போம்.